நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வனிதா, உன்னை கன்வின்ஸ் பண்ற சக்தி எனக்கு இல்ல. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். நீ ஃபாரின் ட்ரிப்ல இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்பவாவது உனக்கு ஜோக் அடிக்கணும்னு தோணுச்சே. நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு வேணும். வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், காட்டுறேன். வா வா ராம். பாத்தியா ராம், இன்னையோட நாம காதலிச்சு 3 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி ஒரு அழகான மாலை பொழுதுல நாம 2 பேரும் முதல் முறையா சந்திச்சு நம்ம காதல கண்களால பரிமாறிக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன். ஆனா நீ எங்க என்ன சந்திக்காம போயிடுவியோன்னு தான் எனக்கு கவலையா இருந்துச்சு. நல்ல வேளை நீ வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். கம் ஆன், லெட்ஸ் செலிப்ரேட். இல்ல வனிதா, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ற மூட்ல நான் இல்ல. Are you serious? Yes, I'm serious. எங்க வீட்ல எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் ராம், இப்படி எல்லாம் ஜோக் அடிக்காத. ஜோக் இல்ல வனிதா, நிஜமா தான் சொல்றேன். எங்க அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறது உண்மைதான். ஆனா என்னோட அம்மா இது என்கிட்ட சொன்னப்போ என்னால மறுக்க முடியல வனிதா. இது வரைக்கும் நான் எங்க அம்மாவோட பேச்ச மீறி நடந்துகிட்டதே இல்ல வனிதா. ராம், உங்க அம்மாவோட பேச்ச நீ மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்பவும் உங்க அம்மாவுக்கு நீ குழந்தைதான். இருந்தாலும் என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லையா ராம்? இந்த 3 வருஷமா நீதான் எனக்கு எல்லாமே நினைச்சு நான் எத்தனை கனவு கண்டேன் ராம். இதெல்லாம் உனக்கு முக்கியமாவே தெரியலையா? என்ன மன்னிச்சிரு வனிதா. என்னால எங்க அம்மாவோட பேச்ச மீறவே முடியல வனிதா. என்ன சொல்ற ராம்? 3 வருஷமா என்ன காதலிச்சிட்டு இப்ப வந்து எங்க அம்மா பேச்ச மீற முடியலன்னு சொல்றியே நீ? இப்படி சொல்ற நீ உங்க அம்மா பர்மிஷன் வாங்கிட்டு என்ன நீ காதலிச்சிருக்கணும். வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்தியே, அதெல்லாம் பொய்யா? நிஜம்தான், நான் மறக்கல. ஆனா இப்ப இருக்கிற என்னோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு காரணம் எல்லாம் வேண்டாம் ராம். எனக்கு எனக்கு நீதான் வேணும். என்னை விட்டு விலகணும்னு நினைச்சேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராம். உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு நீதான் எனக்கு வேணும். அதுக்காக என்ன வேணாலும் நான் செய்யறேன். என்ன வேணாலும் செய்யறேன். வனிதா,
அம்மா சீக்கிரமா வாங்க. ராமையாக்கு கையில அடிபட்டு ரத்தமா கொட்டுது. சீக்கிரமா வாங்க ஐயா. வாங்கம்மா. என்ன வேலை ஐயா என்னாச்சு? சீக்கிரமா வாங்க ஐயா. நீ சும்மா இரு. என்னடாச்சு? என்னடா? என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? அத்தா எப்படி அடிபட்டுச்சு? என்னப்பா இது? ஐயோ, ஒண்ணும் இல்ல. சுமித்ரா, என்னாச்சு? ராமோட கைய பாரு. ஐயோ. டேய் ராமா, என்னாச்சு ராம்? எப்படி இப்படி அடிபட்டுச்சு? எப்படா காயம்படுது? ஏன் எல்லாரும் பதட்டப்படுறீங்க? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்? கிளாஸ் கையில பட்டுருச்சு. சின்ன காயம்தான். டேய், சின்ன காயம் சொல்ற? வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்தியே, அதெல்லாம் பொய்யா? என்னை விட்டு விலகணும்னு நினைச்சேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். ராம், எங்க கைய காட்டு. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சின்ன சரி, காயம்தான். நீ முதல்ல உட்காரு. இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? என்ன பாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகலம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க. ஷோ, ஒண்ணும் ஆகலன்னு சொல்ற? ஆனா எவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்கு பாரு. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? பாக்குறதுக்கு சின்ன காயம் மாதிரி தெரியலண்ணா, ஏதோ பலமா அடிபட்ட மாதிரி இருக்குண்ணா. அண்ணா, என்னண்ணா நடந்தது? மறைக்காம சொல்லுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, சொல்லுண்ணா. கல்பனா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாத. நீயும் டென்ஷன் ஆகி அம்மாவுக்கும் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாத. நீயும் டென்ஷன் ஆகி அம்மாவுக்கும் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். ஐயோ அண்ணா, அது இல்லண்ணா, உன்னை பார்க்கும்போது ஏதோ சம்திங் நடந்த மாதிரியே இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ப்ளீஸ்ண்ணா, உண்மையா சொல்லுண்ணா. கல்பனா, ராம் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீ போ. அம்மா, அதுக்கு இல்லம்மா, அண்ணனோட காயம் ரொம்ப பெருசா இருக்குமா, அதாம்மா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. போன்னு சொல்றல. ராம், உண்மை சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களே, அப்புறம் ஏமா நான் இதை மறைக்கணும்? கிளாஸ் உடைஞ்சுதான் இந்த காயம். நீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்னும் இல்லம்மா. ராம், உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் விருப்பம் இல்லாம உன் கல்யாணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நேரத்துல உனக்கு இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறத காரணமா வச்சு உன் கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு பாப்பாங்க. ஏதாவது காரணத்தினால உன்னோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா நான் இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கும். ராம், இங்க பாரு, நான் இது வரைக்கும் நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கல்யாண விஷயத்திலையும் நான் நினைச்சது நடக்கணும். அது உன் கையில தான் ராம் இருக்கு. அம்மா, இது வரைக்கும்
உங்க விருப்பத்துக்கு மாறா நான் நடந்ததே இல்லையம்மா. உங்க மனசுபடியே நடந்துக்கிறேன். யார் முன்னாலேயும் உங்களை தலை குனிய நான் விட மாட்டேன். தேங்க்ஸ் ராம். இனிமே இந்த மாதிரி காயம் ஏற்படாம பாத்துக்கப்பா. சரிம்மா. குட் நைட். குட் நைட். ராம், உன் வார்த்தை நிஜம்னு நான் நம்புறேன். என்ன சித்ரா, ராம் என்ன சொல்றான்? காயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டியா? நான் அவனை கவனிச்சுட்டு தான் வரேன். அவன் முகம் ஏதோ வாட்டமா இருக்கு, ரொம்ப குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுல யார்கிட்டயுமே சரியா முகம் கொடுத்து பேசுறது இல்ல. அப்படியே அவன் பேசினா கூட 2 வார்த்தை தான் பேசுறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அவன்கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் மனசுல என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ராம் வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடுன்னு இருக்கிறவன் வேற எங்கேயும் போக மாட்டான். அப்படி இருக்கும்போது கையில காயம், அதுவும் ரத்த காயம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்னங்க, அவ யார்கிட்டயாவது கலாட்டா பண்ணிருப்பானோ? கடவுளே, கலாட்டாவா? ராம் கூட யார் சண்டை போட்டிருப்பா? அம்மா, அவன் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்ல. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் விஷயம் என்னன்னு தெரிய வரும். சித்ரா, ஏதாவது சொன்னானாமா? சொல்லுமா. சொல்றேன். ஹலோ, நான் சித்ராதேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாளைக்கு ராம் சீதா நிச்சயதார்த்தம். என்னம்மா இப்படி திடீர்னு சொன்னா நான் என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நிச்சயதார்த்தம் எங்க வீட்டுல தான் நடக்க போகுது. நீங்க வெறுமனே வந்து நின்னா போதும். அதுலமா நிச்சயதார்த்தம்னா புடவை வாங்கணும், நகை வாங்கணும், அதுக்கெல்லாம் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அதான். நிச்சயதார்த்தத்துக்கு ஆகிற எல்லா செலவையும் நானே செய்யறேன். நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, கல்யாண செலவையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, கல்யாண செலவையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். இதை பத்தி மேற்கொண்டு நம்ம நாளை காலையில பேசுவோம். நீங்க வாங்க. சரி.
சித்ரா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? This is too much. ராமுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீயே முடிவு பண்ண, அவனுக்கு பொண்ணு பார்த்ததையும் நீயே முடிவு பண்ண, இப்ப நிச்சயதார்த்தத்தையும் நீயே முடிவு பண்ற. வீட்டுல அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிச்சயம்னு நீயே சொல்றியே, ஏன் இப்படிலாம் செய்யற? நான் ஏன் இப்படி எல்லாம் செய்யறேன்னா, ஏன்னா ராம் ஏன் பையன். கொஞ்சம் நிறுத்து சித்ரா. எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வாய் ராம் ஏன் பையன் சொல்லிட்டு இருக்க. அவன் மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமையும் அதிகாரமும் இருக்கோ அதே அளவுக்கு உரிமையும் அதிகாரமும் எனக்கும் இருக்கு. அதை மறந்துடாத. தேவா, நீ சும்மாரு, நான் பேசிக்கிறேன். சித்ரா, ராம் உன் பையங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடக்க போறது உன் பையனோட கல்யாணம் மட்டும் இல்ல, சக்கரவர்த்தி குடும்பத்தோட மூத்த வாரிசோட கல்யாணம். ராம் இன்னைக்கு பெரிய பிசினஸ்மேன். பெரிய ஆளுங்களோட நட்பெல்லாம் அவனுக்கு இருக்கு. விஐபிங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே சொல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த போறியா? அப்படி நடத்தினா ஊரலகம் என்ன சொல்லணும்னு யோசிச்சு பாத்தியா? சித்ரா, வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா அதுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதை முறையா செய்யலைனா அது அபசகுணம் மாதிரி ஆயிடும். ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இவ்வளவு அவசரமா இந்த நிச்சயதார்த்தத்தை செய்யற? என் பையனுக்கு ஏற்கனவே வயசாயிட்டு இருக்கு. எப்ப பண்றதே லேட்டு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும். அதான் அவசரமா இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். ராம் கல்யாண விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல இந்த நிச்சயதார்த்த ஏற்பாட்டை நிறுத்து. இதையும் மீறி நீ செஞ்சீனா நாங்க யாரும் இதுல கலந்துக்க மாட்டோம். நான் தீர்மானம் செஞ்சா அது செஞ்சதுதான். நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யார் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். அத்தை, சித்ரா ரொம்ப பிடிவாதக்காரி. அவன் நினைச்சதை செஞ்சே தீருவா. அதனால அவகிட்ட நம்ம முரண்டு பிடிக்க வேண்டாம். அவ போக்கிலே போய் விட்டு பிடிப்போமே. சக்கரவர்த்தி குடும்பத்தில் நடக்கிற முதல் சுபகாரியம் இது. நாம இதை ஒதுக்க கூடாது. ரெண்டாவது, இப்ப நடக்க போறது நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணம் இல்லையே எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு. அதனால யாரும் எதையும் மனசுல வச்சுக்காம இந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம எல்லாரும் நடத்தி வைப்போம்.